அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கொங்கு மண்டலத்தில் முந்தப்போவது யார்? அதிமுகவின் கோட்டையை கைப்பற்றப் போகிறதா திமுக? தமிழகத்தில் நடைபெறவுள்ள 18வது மக்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் திமுக தலைமையில் ஒரு அணியும், அதிமுக தலைமையில் ஒரு அணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு அணியும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன. இந்த அணிகளில் திமுகவும் அதிமுக கூட்டணிகளும் பலமான கூட்டணிகளாக கூறப்பட்டாலும் கூட இறுதியாக உருவாக்கப்பட்ட பாரதிய ஜனதா கூட்டணியும் தற்பொழுது அதிமுகவிற்கு மாற்றான கூட்டணி என்று கூறும் அளவிற்கு வலிமையாக உள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்களை போன்று இருக்கிறார்கள் என்றும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் பலம் வாய்ந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் கூற்று நிலவுகிறது. இதனை மெய்ப்பிக்கும் வகையிலேயே அதிமுகவினுடைய வேட்பாளர்களின் பட்டியலும் உள்ளது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவே அதிக இடங்களை கைப்பற்றியது. குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக கைப்பற்றி இருந்தது. இந்த முறையும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக தனது வலிமையை பறைசாற்றி கொள்ள முயற்சி செய்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் திமுகவும் தனது முத்திரையை பதித்துவிட வேண்டும் என்று வேலை செய்து வருகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கொங்கு மண்டலத்தில் பல இடங்களை கைப்பற்றினாலும் கூட திமுகவிற்கு அங்கு செல்வாக்கு இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களினுடைய தேர்தல் வியூகத்தால் கொங்கு மண்டலத்தில் திமுகவும் சொல்லிக்கொள்ளும் அளவிலான மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. இந்த முறை செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார். எனவே திமுக அங்கு சிறப்பாக செயலாற்ற முடியாது என்று கூறும் அளவிற்கு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக திமுகவின் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனால் கொங்கு மண்டலத்தில் தேர்தல் பணி சூடு பிடித்துள்ளதாக கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் 11 தொகுதிகள் வருகின்றது. அவை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி, சேலம் நாடாளுமன்ற தொகுதி, நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி, கரூர் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிகள் ஆகும். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். நீலகிரி தனி தொகுதிக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளரான திரு ராசா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு KP பிரகாஷ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அங்கு சுப்ராயன் அவர்கள் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஈஸ்வரசாமி போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு கோபிநாத் போட்டியிடுகிறார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் செல்வ கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜோதிமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 11 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுகவினுடைய பலம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுகவின் சார்பில் திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். எனவே
கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுள்ளது. இங்கு வெற்றி தோல்வி என்பது தற்போதைய சூழலில் சொல்லிக்கொள்ளும் அளவில் இல்லை என்பதனால் இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது. திமுகவினுடைய வேட்பாளரும் பலம் வாய்ந்த வேட்பாளர். அதிமுக இங்கு தனது கோட்டையாக கட்டமைத்து கொண்டிருக்கிறது. எனவே அதிமுக திமுகவிற்கு நேரடி போட்டி இருக்கும் என்று கூறப்பட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது கோயம்புத்தூர் தொகுதியில் அபரிவிதமாக உள்ளது. எனவே இங்கு 3 கட்சிகளுமே கணிசமான வாக்குகளை பெறும் என்பதனால் இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ராசா அவர்கள் போட்டியிடுகிறார். எனவே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. இங்கு கணிசமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் பிரித்தாலும் கூட ராசா அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருந்தாலும் கூட இங்கு திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் சிபிஐ கட்சியை சார்ந்த திரு சுப்ராயன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவிற்கு அதிக செல்வாக்கு உள்ளது. எனவே அதிமுக இங்கு வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் இங்கு பலமுறை வெற்றி பெற்றுள்ளது. எனவே இங்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறலாம் என்று கூறப்படுகிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பாமக சார்பில் அக்கட்சியினுடைய பசுமை தாயகத்தினுடைய தலைவரான திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். எனவே இங்கு திமுக கடுமையான போட்டியை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியை திமுகவே கைப்பற்றும். திரு செல்வ கணபதி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுகிறது. எனவே இங்கு அக்கட்சியினுடைய வேட்பாளரான திரு மாதேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலும் கூட இழுபறி நிலவும் என்றே கூறப்படுகிறது. கரூரில் திருமதி ஜோதிமணிக்கு எதிராக உள்ளடி வேலைகள் மும்முரமாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து இரத்தத்தால் கையெழுத்திட்டு ஜோதிமணி அவர்களை மீண்டும் கரூர் தொகுதிக்கு போட்டியிட அனுமதிக்க கூடாது என்று அனுப்பப்பட்ட கடிதம் தமிழ்நாட்டிலேயே கரூர் தொகுதியில்தான் நிகழ்ந்தது. இருப்பினும் அவர் ராகுல் காந்தியினுடைய நேரடி செல்வாக்கினால் இத்தொகுதியை பெற்றுள்ளார். இங்கு அவர் வெற்றி பெறுவது கடினமான வேலை என்றும் கூறப்படுகிறது. அதற்கு காரணம் சென்ற முறை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார். எனவே அவரை வைத்து கரூரில் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலையில் உள்ளார். எனவே ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவது மிக கடினமான வேலை என்றும் கூறப்படுகிறது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி உள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது. அந்த தொகுதியைத்தான் இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக ஒதுக்கியுள்ளது. திமுகவினுடைய அமைச்சர் மாவட்ட செயலாளருமான பெரியசாமியின் தொகுதி என்பதனால் இத்தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக சுலபமாகவே வெற்றி பெற்றுவிடும் என்றும் கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் 11 தொகுதிகள் உள்ளது. இந்த 11 தொகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் தற்பொழுதைய முதல் கட்ட கள நிலவரத்தின்படி திமுகவே முந்தும் என்று கூறப்படுகிறது. திமுகவே கொங்கு மண்டலத்தை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.